நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம நீயத் வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்ல. நீயத்னா என்ன, அதை எப்படி நம்ம வைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இன்னமல் அமாலு பின்னியாத். எந்த வணக்கமானாலும் சரி, எந்த செயலானாலும் சரி, அது அவர்களுடைய நீயத்தை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நீயத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உன்னோட கேள்விக்கு வருவோம். நீயத்னா என்ன? முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, இந்த நீயத்துங்கிறதுனா வாயால் சில வார்த்தைகளை சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு விளங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அது நீயத்து கிடையாது. அரபு மொழியில் நீயாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனதால் எண்ணுவது. இதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஒரு செயலை செய்வதற்கு நாம் மனதால் தீர்மானிக்கிறோம்ல, அதுதான் நீயா. வாய் வழியாக சொல்வதுங்கிற அர்த்தம் இந்த வார்த்தைக்கு கிடையாது. உதாரணமாக ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அவர் காலங்காத்தால் எந்திரிக்கிறாரு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட அவர் குடிக்கல. அந்த பகல் பூராவும் அவர் எதையும் சாப்பிடவும் இல்லை. இரவும் வந்துடுது, அவர் எதுவுமே சாப்பிடல. ஆனால் பட்னியாகவே கிடக்கிறாரு. ஆனால் அவருக்கு நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாமல் பட்னியாக கிடக்காரு. இவர் ஒரு நோன்பாளியை போல அந்த முழு நாளும் பட்னியாக கிடந்தால் கூட அவர் நோன்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிறத தீர்மானிக்காததுனால, அவர் பட்னியாக கிடந்ததுனால அவர் நோன்பு வச்சவராக ஆக மாட்டார். பகலில் அவருக்கு சாப்பிட ஏதாவது கிடச்சிருந்தா அவர் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பார். அப்போது மனதில் நோன்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நோன்பாளி செய்யக்கூடிய எல்லா செயலையும் செய்தால் கூட அவருக்கு இந்த நோன்பு வச்ச நன்மைனா கிடைக்க போகிறதில்ல. ஏன்னாக்கா எந்த ஒரு செயலும் எதனால் அமையுது? நீயத்தை பொறுத்தே அமைகிறது. ஒருவர் எண்ணக்கூடிய எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. அல்லாஹ் ஒருவர் நான் நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உண்ணாமலும் பருகாமலும் இருந்தாரேயானால் தான் அவருக்கு நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். இப்போது ஹைரா, நீ ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஃபஜருக்கு பாங்கு சொல்கிறப்ப நான் எந்திரிப்பேன். ஆனால் நீ ரமலான் மாதத்தில் எப்போ எந்திரிக்கிற? தஹஜத் தொழுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நேரம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு ஃபஜருடைய பாங்குக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுவேன். அப்போது நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசில் இருக்கிறதுனால தானே சாதாரண நாட்களில் எந்திரிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரமலான் மாதத்தில் எந்திரிக்கிறேன். ஆமாம், நோன்பு வைக்கிறதுக்காக தான் சீக்கிரமாக எந்திரிக்கிறேன். இப்படி மனசால் முடிவு செய்கிறதுக்கு பேர் தான் நீயத். இதுக்கு மேலே நோன்பு வைக்கிறதுக்காக தனியாக நீயத்துன்னு சொல்லிட்டுனா எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் நீயத்தா? இஸ்லாம் சொல்லக்கூடிய நீயத்துங்கிறது அவ்வளவுதான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னாக்கா, நோன்புக்காக நீயத்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சில அரபி வாசகத்தை சொல்லி தந்து இதுதான் நோன்புடைய நீயத்து அப்படிம்பாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போதுனா என்ன சொல்லி தருவாங்கனாக்கா, நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமதானி ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தாலா. இதுதான் அந்த சொல்லித்தரப்படக்கூடிய அரபுடைய வாசகங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் சேர்த்து சொல்லி தருவாங்க. இந்த வாசகத்தைனா அவங்களுக்கு சொல்லி தந்தது யார்? அல்லாஹுவா? இல்லை அல்லாஹுடைய தூதரா? இல்லை அல்லாஹுவின் தூதரிடத்தில் பாடம் கற்ற சஹாபாக்களா? அட்லீஸ்ட் மதுஹபு என்ற பேரில் 4 இமாம்களை பின்பற்றுவாங்க. அந்த 4 இமாம்களாவது இந்த துவாவை சொல்லி தந்தாங்கனாக்கா அதுவும் கிடையாது. உலகம் பூரா முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. உலகத்தில் எந்த முஸ்லீம்கள் இடத்துல இது போன்ற ஒரு பழக்கம் கிடையாது. இந்தியாவிலையும் இந்தியா போய் எங்கெங்கன்னா போய் கெடுத்து வச்சாங்களோ அந்த மக்கள்கிட்டையும் மட்டும்தான் இந்த பழக்க வழக்கம் இருக்குது. நாம் முன்னாடியே பார்த்தா மாதிரி நீயத்துங்கிறது மனதால் நினைக்கிறது மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தராதப்ப, ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லாதப்ப, அதை இஸ்லாம்ங்கிற பேரில் யாராவது செஞ்சாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை இல்லாமல், அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் ஒரு செயலை இஸ்லாம் என்ற பெயரில் செய்தால் அது ரத்து செய்யப்படும். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ங்கிற கிதாபில் இருக்குது.
எனவே இது மாதிரி பிதத்தான துவாக்களை ஓதி ரமலானுடைய நாட்களில் நம்மளுடைய அமலை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் இது போன்ற செயல்களை விட்டும் நம்மளை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆமீன்.